கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளிலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தர் நாளை நாம் அனைவருமாக வந்து கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினால் உண்மையிலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்த இன்றைய உலகில் அநேக பரலோகத்தின் தேவனை பற்றிய குணாதிசயங்களை பரலோகத்தின் தேவனுடைய தன்மையை அறியாத மக்களாக இருக்கிறார்கள். ஏதோ கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தில் வாழ்கிறார்கள் தவிர தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விருப்பத்தை அறிந்த ஜனங்கள் மிக மிக குறைவான மக்களாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மையான காரியங்களுக்காக தேவன் செய்து வருகின்ற அவருடைய ஈவுகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு கூட நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெற்று இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையில் அங்கமாக இருக்கின்று அவரை தொழுது கொள்ளும் என்று சொன்னார். இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிதான ஈவு, தேவன் நமக்கு தந்த பெரிதான கிருபை. அப்படிப்பட்ட பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா, நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமா? பாருங்கள், பழைய பாட்டின் காலத்திலே தாவீது ராஜா இப்படியாக கூறுகிறார். பாருங்கள், சங்கீதம் 103 அதிகாரம் முதல் 8 வசனங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், சங்கீதம் 103 அதிகாரம் முதல் 8 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆம் அறிமார்களே, பரலோகத்து தேவனுடைய தன்மை அப்படி குணாதிசயம் எவ்வளவு அருமையானது என்பதை நினைத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அந்த மோசையின் பிரமாணத்தை செய்தார்கள். 8ஆம் நாளில் ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். இந்த விருத்த சேதனம் என்பது அவர்களுக்கு ஒரு கட்டாயமாக இருந்தது. பாருங்கள், யூத ஜனங்கள் அப்பொழுதுதான் அவர்கள் யூதர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன செய்தார்கள், உறுதிப்படுத்தினார்கள். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய சட்டங்களுக்கு கேட்டு நடந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், தந்திருக்கிறார். ஆகவே என்ன செய், தாவீது ராஜா சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உண்மையிலே பாருங்கள், தாவீது ராஜா தன் ஆத்மாவோடு கூட பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் நம்மை நாமே யோசித்து எனக்கு இப்படிப்பட்ட கிருபையை என் தெய்வம் தந்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையிலே அங்கமாக இருக்கிறேன். என் பாங்கெல்லாம் மன்னிக்கப்பட்டது. நான் பரிசுத்தவானாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பரலோக பாக்கியத்துக்கு தகுதியுள்ளவனாக ஜீவிக்கிறேன். இதை தந்தவர் பரலோகத்து தேவன் என்று சொல்லி என்றாவது ஒரு நாள் நம்மை நாமே நம் உள்ளத்தோடு பேசிக்கிறோமா, நம் உள்ளத்தோடு நம் ஆத்மாவோடு பேசிக்கிறோமா? ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது ராஜா சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், உண்மையிலே தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற அந்த வார்த்தை நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆத்மாவோடு கூட பேசுகிறோம். இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பாருங்கள், மதம் என்ற பெயர் இருக்கிறதானே பிரிவி குற்றத்தார்
ஜெபம் செய்த பிற்பாடு மீண்டும் ஒரு ஜெபமாக நினைக்கிறார்கள். இதை சொல்கிறார்கள், என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாது. இன்றைக்கு அதை செய்து வருகிறார்கள். பழக்கத்துக்கு வந்தது. எங்கு பார்த்தாலும் பாருங்கள், இது இந்த ஜெபம் முடித்த பிற்பாடு ஆசீர்வாதம் செய்கிறார். இதெல்லாம் தேவனுடைய பார்வையிலே ஜெபத்திற்கு உண்மையிலே ஒரு மாறுதலான காரியமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது பரலோகத்து தேவனுக்கு நான் ஜெபிக்க வேண்டுமா? தேவனுக்கு நன்மையான காரியங்களுக்கு நன்றி சொல்லி அதை முடிக்கும் பொழுது இயேசுவின் மூலமாக முடிக்க வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு புதிய பாட்டிலே கிறிஸ்து சபையாரை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த அருமையான வார்த்தைகள் தாவீது ராஜா மூலமாக சொல்லப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் நம் ஆத்மாவோடு கூட பேசக்கூடிய மக்களாக இருக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரி மறவாது. எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களுக்கு அளவே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றியுள்ள மக்களாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்கள். தாவீது ராஜா கூறும்பொழுது 3வது வசனத்திலே, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி. பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எப்படி மன்னித்தார்? அது எப்படி அந்த சாத்தியம் நமக்கு கிடைத்தது? நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமார் ஜீவித்திருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு நாம் ஸ்தானம் பெறும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது. நாம் ஒரு புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டு இந்த கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அக்கமாயிருக்கிறோம். அதைத்தான் தாவீது, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாயிருக்கிறார். நம்முடைய பாவ நோய்கள், நம்முடைய அக்கிரமங்கள், பழைய பாவமாக ஜீவித்தலாம். நம்முடைய தேவன், பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன செய்தார்? மன்னித்திருக்கிறார். இதற்காகவே தேவன் தமது குமாரரை இந்த பூவுகளில் அனுப்பினார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் நினைத்து கொண்டு வரும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனுடைய அன்பை பாருங்கள். அந்த அன்புக்கு அளவே கிடையாது. இந்த அன்பை குறித்து எதிரியே பாசையிலே, அதாவது கிரீக் வார்த்தையிலே இதற்கு அகப்பே அன்பு என்று சொல்வார். அகப்பே என்று சொன்னால் எதிர்பாராத அன்பு. நம் இந்த அன்பை பெறுவதற்கான தகுதியிலே நமக்கு, ஆனால் தகுதியற்ற நமக்கு இப்படிப்பட்ட அன்பை கொடுத்து ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார். இது தேவனுடைய ஈவு பாருங்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல, நாம் கடந்த வாரத்தில் ஆராய்ந்து பார்த்தோம். இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். உலக தோற்றத்திற்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கப்படும், நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை தேவன் முன்குறித்து இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூவில் அனுப்பினார். அதனால்தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்றால் அவர் செய்த கிருபைகளை, அவர் செய்த உபகாரங்களே செய்யாதே, நீ மறவாதே என்று மறிமாறி. அது மாத்திரமல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டியா. நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு மீட்டி காத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் சுகபலத்தோடு வந்து பரலோகத்து தேவனை தொழுது கொள்ளும்படி சொன்னார். தேவன் செய்த கிருபை, தேவன் செய்த ஈவு நம்முடைய பிராணனை, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு மீட்டு காத்திருக்கிறார். நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், நம் உயிரோடு வைத்திருக்கிறார். இதற்கு யார் காரணம்? பரலோகத்தின் தேவனாகவே தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நீங்களும் நானும் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள மக்களாய், அதற்காக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஸ்தோத்திரித்தல் என்றால் நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா?
நன்றியுள்ள மக்களை பற்றி எப்படி இந்த உலக மக்களுக்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறியும்படியாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்க வேண்டுமா? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் இன்றி இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை இப்போ நாமும் மனமாற வேண்டும் என்றே அந்த எண்ணம் அவர்களுக்கு வரும்படியாக நாம் வாழ்ந்து காட்டுவது தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் செய்த கிருபைகளை, தேவன் செய்த ஆசீர்வாதங்களை, தேவன் செய்த நன்மை நினைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். எனக்கு அன்பான நீங்கள் நானும் நம்முடைய வேலைகளுக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி புறப்பட்டு செல்வோம், ஜெபித்து செல்வோம். என் தேவன் இமட்டுமாக என்னை வேலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார், எனக்கு திராணியை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்வது எவ்வளவு பெரிய கிருபை. அதுவே நன்றி சொல்லி ஜெபித்து நாம் வேலைக்கு புறப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுற ஆகாரத்திற்காக நன்றி சொல்லுவோம். இமட்டுமா எத்தனையோ பேர் இன்றைக்கு உணவு இல்லாமல் உடுக்க இல்லாமல் இருக்கும் பொழுது என் தேவன் இமட்டுமாக எனக்கு உணவு தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறார், இருக்கு இடம் தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பரலோக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். இப்படி நம் ஆத்மாவோடு பேசக்கூடிய அந்த பழக்கம், அந்த குணம், அந்த பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆகவே தான் தாவீதுராஜன் ஆத்மாவை கர்த்தர் ஏன் அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்திருக்கிறார். ஆமரிமார்களே, நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் ஆதி திட்டம், அநாதி தீர்மானம். பாருங்கள், ஒரு காலத்திலே நீங்கள் நான் என்ன செய்தோம்? அக்கிரமக்காராயிருந்தோம், பாவம் செய்த மக்களாயிருந்தோம், தேவனை அறியாத மக்களாயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் எனது நம்மை அவர் சுவிசேஷத்தின் மூலமாக நீங்கள் நானும் அழைக்க எவ்வளவு பெரிய பாருங்கள். இதை குறித்து எபேசிய சபைக்கு பவுல் மிக அருமையாக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் திருப்பவும் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தலாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களால் இருந்த நம்மை, பாவங்களால் நம்மை இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? ஞானஸ்நானத்தின் மூலமாக. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நீங்கள் நானும் ஞானஸ்நானத்தினால் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து 3ஆம் உயிரோடு எழுந்தது போல அடக்கம் பண்ணப்பட்ட நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு உயிரோடு எழுகிறோம். இப்படி உயிர்ப்பித்தார், நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்தார். அது மாத்திரங்களே பவுல் கூறும் பொழுது, அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரிவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கூபாக்கனின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபினாலே ரட்சிக்கப்பட்டது. கிருபை பாருங்கள், கிருபை என்பது தகுதியற்ற, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இழந்த அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எதிர்பாராமல் அவர் அந்த கிருபை அளித்தார். யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. தேவனாராகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக உலகத்தில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் அதுதான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நாம் பாவிகளாயிருந்த நம்மை, அக்கிரமக்காராயிருந்த நம்மை, தேவனுக்கு பிரியமில்லாத மக்களாயிருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய பெரிதான கிருபை பாருங்கள். அது மாத்திரமில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள்
அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலம் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்தியேசுவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்தார். கிருபினாலே விசுவாசத்திற்கு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்கள், அப்படி தேவனுடைய ஈவை பெற்ற நீங்களும் நானும் அந்த பரலோகத்து தேவனை நன்றியுள்ளவர்கள் நன்றி செலுத்துவது, அவரை ஸ்தோத்திரிப்பது எவ்வளவு முக்கியம். ஆகவே தான் தாவீது சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அவர் மாறலே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. ஆக நீங்களும் நானும் அவருக்கு எப்பொழுதும் எந்த வேளையிலும் எந்த சமயத்திலும் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனை கீழ்ப்படிந்த மக்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான மக்களாக ஜீவிக்க வேண்டும். எந்த விதத்திலும் தேவனுடைய கிருபையிலிருந்து விலகிவிடவே கூடாது. தேவன் அழைக்கப்பட்ட தலைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரங்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்படி நடந்து கொண்டால்தான் நீங்களும் நானும் அவருக்கு நன்றியுள்ள மக்களாக ஜீவிக்க முடியும். அவருக்கு பிரியமான மக்களாக ஜீவிக்க முடியும். ஏனென்றால் தேவன் இப்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, தாவீது சொல்வது பாருங்கள், சங்கீதம் 103:5 வாசிக்கலாம். பாருங்கள், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தின் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவியுமெல்லாம் தேவன். பருவத்து தேவன் உருக்கமுள்ளவர், அவர் இறுக்கம் நிறைந்தவர், சாந்தம் நிறைந்தவர். அப்படிப்பட்ட தேவனாய் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், அவரை போல நீங்களும் நான் உலகத்திலே உருக்கமுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், சாந்தமுள்ள மக்களாய், தேவனுக்கு பயந்த மக்களாய் வாழ வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் பிறந்து நாம் சாணம் பெற்று வாரத்து நாள்கள் ஒன்று கூடி நாம் தேவனை தொழுது கொள்வதோடு மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்பொழுதும் நன்றியுள்ள மக்களாக வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான மக்களாக வாழ வேண்டும். அன்றாக இயேசு கிறிஸ்து மலை பிரசன் சொன்ன பொழுது, நீங்களும் நானும் மலையை பிரகாசிக்கிற பட்டணத்தைப் போல அநேகர் நம்மை பார்த்து கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு நம்முடைய வெளிச்சம், நல்ல கிரியைகள் அவருக்கு முன்பதாக என்ன செய்யணுமாம், பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீங்கள் நானும் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் எப்பொழுதும் நம் ஆத்மாவோடு கூட பேசி தேவனை ஸ்தோத்திரிக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அறிமாங்களே நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். ஏனோ தான் இருந்து விடக்கூடாது, வந்தோம் போனோம் இருந்து விடக்கூடாது. நாம் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனை பெற்றவர்கள். ஆகவே தாவீது சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவன் எவ்வளவு கிருபை செய்கிறார். அது மாத்திரமில்லை, பாருங்கள், அவர் எப்பொழுதும் கழிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு அவருக்கு பயப்படைகள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பாருங்களாம், அவருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகள் மேல் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறது அந்த அளவுக்கு அவர் கிருபை அளிக்கக்கூடாது. காரணம், அவருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்பில் நடக்கும் பொழுது, அவர் நேசிக்கும் பொழுது, அந்த அன்பை நாம் ருசித்து கொண்டு வாழும் பொழுது நம்மை அவ்வளவாக ஆசிரிக்கிறார். பாருங்கள், அந்த கிருபிக்கு அளவே கிடையாது, அந்த கிருபிக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் நம் மீது அன்பு கொடுக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய ஆத்மா தேவனை ஸ்தோத்திரிப்பது, நம்முடைய ஆத்மா தேவன் நன்றி சொல்வது, நாம் தேவன் நன்றியுள்ள மக்களால் ஜீவிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிமாங்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனோத்தான் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்றியுள்ள மக்களாக வாழ வேண்டும். இதை ஜெபிக்கும் பொழுது என்று கனியங்கிறார்கள்,
மீண்டுமாக ஜெபித்து அதுவல்ல உண்மை. அப்படி அல்ல. ஜெபம் செய்து விட்டால், ஆமென்னு சொல்லிவிட்டால் அந்த ஜெபம் முடிந்து விட்டது. மீண்டுமாக ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய ஆத்மாவோடு பேசி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆத்மாவோடு பேசுவது. அன்பா, நமக்கு நாம் இந்த உலகத்திலே 2 மனிதர்களாக இருக்கிறோம். ஒன்று புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். இந்த புறம்பான மனிதன் தான் இன்றைக்கு நான் இந்த சரீரம், அழிந்து ஒரு சரீரம். உள்ளான மனிதன் ஆத்மா. அந்த ஆத்மாவை யார் அழிக்க முடியாது. அந்த ஆத்மா பரலோகம் செல்ல வேண்டும். அந்த ஆத்மா ஆதாயப்பட வேண்டும். அந்த ஆத்மா பாதுகாக்கவே தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஜனங்களை பார்த்து அவர் அழைக்கின்றார். மத்திய 11ஆம் அதிகாரம் 28-30 வரை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்திலே கற்றி அதை பின்பற்றி நடந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அவர் அறைக்கூறி கொடுக்கிறார். அமரிமார்களே, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவ ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நீங்கள் நானும் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் மரண பரிந்தமின் சின்னமாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மா இளைப்பாறும். அப்படி இந்த ஆத்மா பாதுகாக்கப்படும். ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நானும் தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்த மக்களாய் வாழ வேண்டும். மற்றவர்கள் பார்த்து நினைச்சு கூடாது, குறை கூறிவிடவே கூடாது. மற்றவர்கள் பார்த்து நம்மை தவறு சொல்லிவிடவே கூடாது. ஆகவே நம் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பிரஜா நம்மை பார்த்து நினைச்சக்கூடாது, குற்றம் சாட்டிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பரலோகத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதைத்தான் பரலோகத்து தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறாகவே. அருமானே, நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆத்மாவோடு பேசுவோம், நம்முடைய உள்ளத்தோடு பேசுவோம். நான் என் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேனா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய அளவிலே நான் ஜீவிக்கிறானா என்பதை ஒவ்வொருவரும் நாமே எண்ணி பார்ப்பதற்கு உதவியான பாருங்கள். என் ஆத்மாவே கர்த்தர், ஏன் அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்திருக்கிறார் சொன்னார். இன்றைக்கு ஜீவன் ஒழுக்கம் சொன்னார். தேவன் செய்த கிருபை, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்ற நாம் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாக வாழ வேண்டும். பாருங்கள், தேவன் எவ்வளவாய் நேசிக்க வேண்டும். தொடர்ந்து பாருங்கள், சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது 12ஆம் வசனத்தை பாருங்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்கள், ஆம், அவருக்கு பயந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் காட்டு. எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவா நேசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கவலை இல்லாமல் வாழ வேண்டும். பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர் தேவையான வசதிகளை நாம் கொடுக்க வேண்டும். நாம் பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம். அதை காட்டிலும் தேவன் அன்பு செலுத்துவார் எப்பொழுது? அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வாழும் பொழுது தேவன் நமக்கு இன்னும் அதிகமான இரக்கங்களை காட்டு, அதிகமான கிரிவுகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். ராகவேமார்களே, நம்முடைய ஆத்மாவோடு பேசுவோம். நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுள்ள மக்களாக இருப்போம். அப்படி ஜீவித்தால் தேவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஆகவேதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது அவர் உனக்கெல்லாம் மன்னித்திருக்கிறார், உன்னை பிராணனை அழிவுக்கு மீட்டு காத்திருக்கிறார். அவருக்கு பயன் நாம் நடக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபையை அவனுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் அவருக்கு பயந்து நடக்க வேண்டுமா? அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும். அவருடைய மாதிரி எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். இன்னும் சங்கீதத்தில் வாசியில் பாருங்கள், சங்கீதம்
128 அதிகாரத்துக்கு நாம் திருப்பவும் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கல்லிரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கல்லிகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனின்று உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த கிருவில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு பயந்து நடப்பது என்பது என்ன? நம் எப்பொழுதும் அவருக்கு நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டாமாம். நம்முடைய ஆத்மாவோடு பேசி தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி சொன்னது போல, நீங்கள் நானும் நம்முடைய மனசாட்சியோடு பேசி, நம்முடைய ஆத்மாவோடு பேசி நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம், நம்மை நாமே யோசித்து பார்க்கலாம். நான் வாரம் கர்த்தருடைய பந்தில் பங்கு பெறுகிறேனே, நான் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறேனா? நம்மை நாம யோசித்து பார்க்கலாம். நான் வாரம் பரலோகத்து தேவனை ஆவியோடு தொழுது கொள்கிறேனே, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேனா? என் ஆத்மாவோடு நாம் பேசி பார்ப்போம், நம்முடைய உள்ளத்தோடு பேசி பார்ப்போம். அப்படி பேசி நம்மை நாமே என்ன செய்யலாம்? பரிசுத்தப்படுத்திக்கலாம், நம்மை நாமே தேவனுக்கு பிரியமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை பெறுவதற்காகத்தான் தர்மையான வார்த்தைகள், தர்மையான வசனங்கள் என்றால் அவர் நம்மை அழிவிக்கு மீட்டு காத்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எவ்வளவு பெரிய நல்லவராக இருக்கிறார் பாருங்கள். நமக்காக இந்த பூவிலுள்ள மக்களுக்காக தம்முடைய குமாரனியை தந்திருக்கிறார் சொன்னார். தேவன் நம்மேல் காட்டுகின்ற கிருபை எவ்வளவு பாருங்கள். தேவன் நம்மேல் காட்டின அன்பு எவ்வளவு பெரிது பாருங்கள். அந்த அன்புக்கு ஈடாக இணையாக நம் இனத்தை கொடுக்கும் எதை நாம் காட்ட முடியும்? நம் வாழ்நாள் முழுவதும் நாம் மரண பரியந்தமும் அவருக்கு பிரியமாய் ஜீவித்து நாம் பெற்றிருந்த சந்தோஷம் அநேக பெரும்படியாக அநேக ஆத்துமாக்களை அழைத்து தேவனை சேர்ப்பது அவருக்கு நன்றியுள்ள காரியங்களாயிருக்கிறது பாருங்கள். அவருக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களாயிருக்கிறது. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றியுள்ள மக்களாக, அவர் நேசிக்கிற மக்களாக, அவருக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும். அதைத்தான் இந்த நாளில் செய்கிறோம். இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தோம். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை அவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபையில் அவர் அளிக்கிறார். மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபையில் அவர் கொடுக்கிறார். யாருக்கு? அவருக்கு பயந்து நடக்கிறேன் அவருடைய பிள்ளைகள். ஆமாம், நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்து நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆத்மாவோடு பேசின மக்களாக, நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிற மக்களாக, அவருக்கு நன்றிய மக்களாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தனிமையான வேளையிலே இப்படிப்பட்ட வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, நிதானித்து பார்ப்பதற்கு தேவனுக்கு இந்த வாய்ப்பினை தந்ததற்காக பரலோகத்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை கேட்டு நம்மோடு ஆசிப்பார் பாருங்கள். எனக்கு அன்பாந்தரே, இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள்? அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் ஆசிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தில் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் தாவீது ராஜா சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை நிதானித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தமைக்காக ஸ்தோத்திரம். நாம் ஒவ்வொருவரும் எங்கள் ஆத்மாவோடு பேசி உமக்கு நல்ல மக்களாக ஜீவிக்கத்தக்க உதவி செய்மையா தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தும். எங்கள் பாவ குற்ற தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.